ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னிலேருந்து நம்ம புட்டாஸ் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். 50 டைப்ஸ் ஆஃப் புட்டாஸ் பார்க்கலாம். சிம்பிளாக இருக்கிறதுலேருந்து கிராண்டாக இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பீட் நீடில் எடுத்து வச்சுருக்கேன். இது பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்விங் த்ரெட்டு, நார்மல் ஸ்விங் த்ரெட்டு, நம்ம டைலரிங் யூஸ் பண்ணுவாங்களே அந்த த்ரெட்டு தான். அப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், சுகர் பீடு, 3mm பீடு, 4mm பீடு, 3 பீட்ஸ் வச்சுருக்கேன். 3mm பீடும் 4mm பீடும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3mm பீடும் 4mm எடுத்து காட்டுறேன். தெரியுதான்னு தெரியல, பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? 3mm பீடுக்கும் 4mm பீடுக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வந்து நாட் பண்ணணும். நாட் பண்ணால் தான் நம்மளால் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்கள். 2 தடவை சுற்றிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து நாட் விழுந்துடும். இது பிரிஞ்சு வராது. இப்போது இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ணணும்னா இந்த கிளாத்துக்கு கீழே வச்சிடணும். கிளீத்தில் வச்சு பாருங்கள், நான் எந்த இதில் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. தெரியுதா எந்த இதில் வச்சுருக்கேன்னு? இப்போது ஊசியிலேருந்து அந்த கீழே இருக்கிற நூலை நம்ம எடுக்க போகிறோம். வெளியில் எடுத்தாச்சு. இப்போ பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஒரு பீடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறனால ஒரு பீடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இதில் வச்சு நம்ம அந்த பீடை ஒட்டி ஒரு ஸ்டிச் பண்ணணும். குத்துனீங்கன்னா அந்த ஊசியில் இந்த நூலை சுற்றிட்டு வெளியில் எடுங்க, மெதுவாக எடுங்க. இதை இன்னும் இப்போ வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லூப் மாதிரி இருக்கும் பாருங்களேன். அந்த த்ரெட் வந்து ஒரு லூப் மாதிரி இருக்கும். அந்த லூப்பை அந்த பீட்குள்ளே நம்ம லாக் பண்ண போகிறோம். பீட்ஸ்குள்ளே வச்சு லாக் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த லூப் பெரிய லூப்பாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை அந்த பீடுக்கு மேலே வச்சுட்டு அந்த இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த லாக் ஆகிடும். நமக்கு சீக்கிரத்தில் கலண்டு வராது. பாருங்கள், டைட்டாக இருக்கும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, இதிலையே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உள்ளது. பாருங்கள், அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நாட் இல்லாமல் போடுறது. இன்னொன்று நம்ம நாட் போட்டு போடுறதையும் நான் சொல்லி காட்டுறேன். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாடலை வந்து ப்ளவுஸில் கண்டினியூவாக நம்ம சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாததுக்காக இதை யூஸ் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நாட் போட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். எண்டு நாட் போட்டு தான் கட் பண்ணணும். பாருங்கள், நெக்ஸ்ட் பீடு எண்டு நாட் போட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி த்ரெட் எடுத்துக்கிறோம். ஒரு பீடு இன்சர்ட் பண்ணி பக்கத்துலேயே நல்லா ஒட்டி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், அது பக்கத்துலேயே ஒரு த்ரெட்டை எடுத்து அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த த்ரெட்டு அந்த நீடில் இருக்கும். அது அப்படியே நம்ம அந்த த்ரெட்டு உள்ளேருந்து அதை பிடிச்சிட்டு பெரிய த்ரெட்டை வந்து இப்படி இழுத்தோம், கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிடும். புரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.